என்பது 100க்கு 1 குறைவான பெயர்கள் உள்ளன. அவற்றை நம்பிக்கை கொண்டு மனனமிட்டவர் சொர்க்கத்தில் நுழைவார் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இப்போது அல்லாஹ்வின் அழகிய திருநாமங்களை குரூப்பாக ஓதுவதற்காக நம் கல்லூரியை சேர்ந்த மாணவிகள் சகோதரி தஸ்லீன் பானு, சகோதரி ராஃபியா ஜுஹரா, பின்சியா அலிமா, ஃபாமிதா அலிமா, சாரா அலிமா மற்றும் பெனாசிர் அலிமா ஆகிய அனைவரையும் மேடைக்கு அழைக்கிறேன். المتكبر الخالق البارئ المصور الغفار القهار الوهاب الرزاق الفتاح العليم القابض الباسط الخافض الرافع المعز المذل السميع البصير الحكم العدل اللطيف الخبير العليم العظيم الغفور الشكور العلي الكبير الحفيظ المقيم الحسيب الجليل الكريم الرقيب المجيب الواسع الحكيم الودود المجيد الباعث الشهيد الحق الوكيل القوي المتين الولي الحميد المحصي المبدع المعيد المحيي المميت الحي القيوم الواجد الماجد الواحد الأحد الصمد القادر المقتدر المقدم المؤخر الأول الآخر الظاهر الباطن الوالي المتعالي البر التواب المنتقم العفو الرؤوف المالك الملك ذو الجلال والإكرام المقسط الجامع الغني المغني المانع الله النافع النور الهادي البديع الباقي الوارث الرشيد الصبور الذي ليس كمثله شيء وهو السميع البصير اللهم إني أسألك الهدى والتقى والعفاف والغنى. السلام عليكم ورحمة الله وبركاته. மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வின் அழகிய திருநாமங்களை அழகாகவும் சிறப்பாகவும் ஓடிய அனைத்து மாணவிகளுக்கும் ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கஸீரா. இவ்வுலகில் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு லட்சியத்தை நோக்கி செல்கிறார்கள். ஆனால் முஸ்லிமாகிய நாம் ஒவ்வொருவரின் லட்சியமும் மறுமையில் வெற்றி பெற்று சுவனம் செல்ல வேண்டும் என்பதுதான். தற்போது நமது லட்சியம் என்னும் தலைப்பின் கீழ் சிறப்புரையாற்றுவதற்காக நமது களஞ்சியத்தில் ஒரு மாணவியாக சேர்ந்து பிறகு ஆசிரியராக பணியாற்றி இப்போது டிபார்ட்மெண்ட் ஆஃப் அரபிக் அண்ட் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் BS அப்துல் ரஹ்மான் கிரசன்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கும் M. குல்ஜார் பேகம் ஆலிமா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃகஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, நாம் அனைவரும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துஆ செய்து கொண்டு உரை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு எனக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, பேச போறது நமது லட்சியம். அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துல நம்ம எல்லாரும் ஒரு நோக்கத்தோடு அனுப்பியிருக்கான். நம்மளை மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளும்
ஒவ்வொரு நோக்கத்துக்காக இருக்கு. எதுவுமே வீணாக படைக்கப்படவில்லை. எந்த ஒரு பொருளையும் அல்லாஹ் வீணாக படைக்கலை. எல்லாமே ஒரு காரணத்துக்காக இருக்கு. ஒரு எதுவுமே வேலைக்காகாத ஒரு துரும்பு நினைச்சா கூட அதுவும் ஒரு நோக்கத்துக்காக அல்லாஹ், ஒரு பயன்பாட்டுக்காக அல்லாஹ் வச்சிருக்கான். அப்ப எல்லாமே அல்லாஹ் நோக்கத்தோடு தான், ஒரு பயன்பாடு தான் அல்லாஹ் படைச்சிருக்கான். நமது நோக்கம் என்ன? எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம்? நம்ம இன்னைக்கு ஆலிமாக்கள் அல்ஹம்துலில்லாஹ் பட்டம் வாங்குறாங்க, நம்ம கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு கிடையாது. இன்னையில இருந்து தான் அவங்க கடமையே ஆரம்பிக்குது. அப்ப நமது நோக்கம், அல்லாஹ் சொல்றான், என்னை வணங்குவதற்காக அன்றி உங்களை நான் படைக்கல அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். அல்லாஹ் வணங்குவதற்காக அன்றி வேற எதுக்காகவும் அல்லாஹ் படைக்கல. அப்ப நமது நோக்கம் அல்லாஹ்வை வணங்கணும். ஆனா பெண்களாகிய இன்னைக்கு பயான் கிட்டத்தட்ட நமது கடமை, நமது நோக்கம், நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்? பெண்களுடைய பொறுப்புகள் என்ன? நம்ம பிள்ளைகளை அன்பா அரவணைப்பா வளர்த்தா மட்டும் போதும், சமையல் செஞ்சுட்டா மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம வரலாறுல எத்தனையோ சிறந்த இமாம்கள் உருவாவதற்கும் நபிமார்கள் வருவதற்கு காரணமாக சிறந்த தாய்மார்கள் தான் இருந்திருக்காங்க. நல்ல ஒரு விஷயத்தை கவனிச்சு பாருங்களேன். எந்த நபிமார்களுடைய மனைவி ஈமான் கொள்ளுறவர்களாக இருந்தாங்களோ அவங்க பிள்ளைங்க நபியா இருந்திருக்காங்க. எந்த நபியோடைய மனைவி குஃப்ர்ல இருந்தாங்களோ அவங்க பிள்ளைங்க நபியா வரல. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். சூரத்து தஹரீம்ல இணை வைப்பாளர்களுக்கு உதாரணமாக யார சொல்றான்? பரபல்லாஹு மஸலல் லல்லதீன கஃபரு, அதாவது காஃபிர்களுக்கு உதாரணமாக இம்ராத் நூஹின், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி அல்லாஹ் உதாரணம் சொல்லியிருக்கான். அப்ப பாருங்களேன், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நமக்கு அல்லாஹ் சொல்றான், 950 வருடம், அதாவது 1000 வருஷத்துக்கு 50 வருஷம் கம்மி தாவா செஞ்ச வாழ்நாள். அவங்க வாழ்ந்தது அதோட அதிகமாக கூட இருக்கலாம். மக்களுக்கு தாவா செஞ்சாங்க. அத்தனை ஆண்டு காலம் தாவா செஞ்ச ஒரு சிறந்த நபி, அவர்களுடைய மனைவி ஈமான் கொள்ளவில்லை. அதனால அவங்க மகன் நபியானாங்களா? 950 வருஷம் நபி ஆயிடுச்சு. அவங்க மகன் நபியா இருந்தாங்கன்னா இல்ல. ஏன்னா அவங்க மனைவிக்கு அந்த ஈமான் கிடைக்கல, அவங்க பிள்ளைகளுக்கும் அந்த ஈமான் கிடைக்கவில்லை. அப்ப எந்த நபியோடைய நபிமார்கள் மனைவிமார்கள் ஈமானோடு இருந்தாங்களோ அவங்க பிள்ளைகள், அவங்க சந்ததிகள் நபிமார்களாக வந்திருக்காங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன் நபியா இருந்திருக்காங்க. ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருக்கட்டும், அதே மாதிரி சாரா அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இருக்கட்டும், அவங்க பிள்ளைகள் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபியா இருந்திருக்காங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபியா இருந்திருக்காங்க. அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய தலைமுறை வழியா வந்தவங்க, அவங்க பரம்பரையில் வந்தவங்க முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் அல்லாஹ் நபி ஆக்கியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இங்க அடிப்படை என்ன? ஒரு தாயிடத்துல ஈமான் இருந்துச்சுன்னா அது அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ் கொடுக்கறான். நம்ம எப்படி அந்த நோக்கம் இருக்கணும்? அந்த பிள்ளையை பெருகும்போது நமக்கு ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, இவங்க சாலிஹான சிறந்த இது உம்மத்துக்கு பயன்படும் பிள்ளைகளாக ஒரு உரிய நல்ல நோக்கத்தோடு ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு நாம வளர்க்கணும். ஒரு சில தாய்மார்கள் நமக்கு என்ன அதுக்கெல்லாம் ஒரு பொறுப்பா, நம்மளுடைய பொறுப்பா நினைக்கிறோம். கண்டிப்பா தாய்மார்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்கிறது. நான் சும்மா சொல்ல, வரலாறுல இருந்து எடுத்து சொல்றேன். இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு புரியறதுக்காகவே நான் சொல்றேன். நம்ம இன்னைக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனா அந்த பிரச்சனைகள் பிள்ளைகளை பாதிக்க கூடாது எந்த ஒரு விஷயத்திலையும். அப்ப அவங்களுடைய ஃபியூச்சர், நம்ம பிள்ளையுடைய ஃபியூச்சர்ல ஒரு சில தோல்விகளை பார்க்கும்போது அதுக்கு அவன் தான் காரணம் நம்ம சொல்லிடுறோம். கிடையாது, அதுல நமக்கு பங்கு இருக்கு, நம்ம எடுத்துக்கணும். ஒரு வரலாறு சொல்றேன் பாருங்க. இமாம்கள்ல இருந்து, அதாவது அந்த இமாமுடைய தந்தை இறந்துட்டாங்க. இறந்த பிறகு அந்த தாய் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த மனைவி தன்னுடைய 2 மகன்களை அழைத்து சென்று பல கிலோமீட்டர் தாண்டி போய் புகாரால இருந்து மக்களை கொண்டு போய் படிப்பதற்காக, ஹதீஸ் கலைகளை கற்றுக்கொள்வதற்காக, தீனுடைய கல்வியை கற்றுக்கொள்வதற்காக பல கிலோமீட்டர் கடந்து மக்களை கொண்டு போய் விடுறாங்க. தன்னுடைய மகனை விட்டு அங்கேயே என்ன செய்ய, ஹஜ் செஞ்சுட்டு தன்னுடைய மகனை விட்டுட்டு வந்துட்டாங்க. அங்கேயே ஹதீஸ் கலைகளை கற்றுக்கொள்றாங்க. சிறந்த ஒரு இமாமா உருவானாங்க. அவங்க தான் யாரு? இமாம் புகாரி, இமாம் ரஹ்மத்துல்லாஹ். அவங்க
அவங்களுக்கு தந்தை இல்லை, எத்தியமாக இருந்தவங்க தான். அவங்க தாய் எவ்வளவு பேர் முயற்சி பாருங்க. இன்று நம்ம சொல்லக்கூடிய ரஷ்யா, துர்கிஸ்தான் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த நாட்டிலிருந்து இந்த மனைவி, இந்த பெண், இந்த தாய் தன்னுடைய மகனை கொண்டு வந்து இந்த இடத்துல விட்டாதான் என்னுடைய மகன் உயர்ந்த நிலைக்கு வர முடியும்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. நமக்கு அந்த எண்ணம் இருக்கணும். இப்ப எதுக்கு நமக்கு தேவைன்னா, கண்டிப்பா இந்த தலைப்பு நமக்கு தேவை. நம்ம எல்லாம் இன்னைக்கு பிள்ளைகளை பார்த்து இவனா பெரிய சாதிப்பான்ற அளவுக்கு எண்ணம் கூட யோசிக்க கூட யாருக்குமே தோணவே மாட்டேங்குது. ஏன்னா இப்படியே வாழ்க்கை எப்படி காலை எழுந்தோமா, சாப்பிட்டோமா, போனை பார்த்தோமா, இப்படியே போய்கிட்டு இருக்கு. அப்ப ஒரு உயர்ந்த எண்ணம் நமக்கு வரணும், உயரிய நோக்கம் நமக்கு இருக்கணும். நம்ம பிள்ளைகளை சிறந்த ஆலிமாக உருவாக்கணும், ஆலிம்களாக, இமாம்களாக, இந்த உம்மத்துக்கு பயன்படக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்கணும். அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். அந்த தாய்மார்கள் துஆ செய்யணும் அதுக்காக. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நமக்கு இவ்வளோ அதாவது வளர்ச்சி டெக்னாலஜி எல்லாமே இருந்தும் கூட நம்ம தயங்குறோம். பாருங்களேன், நம்முடைய சஹாபாக்கள் ஒவ்வொருத்தவங்களும் பாருங்க எப்படி இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளே இல்லாத நேரத்தில் கூட சிறந்த எண்ணத்தை உருவாக்குனாங்க. அவங்க கிட்ட அந்த வாய்ப்புகளே இல்லை, ஆனாலும் ஒரு பெரிய பெரிய எண்ணங்கள் அவங்க கிட்ட இருந்துச்சு. என்னுடைய மகன் இப்படி வருவாங்க, என்னுடைய மகன் சிறந்த அந்தஸ்துல இருப்பாங்க, பெரிய இமாமாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எண்ணம் இருந்தது, உயரிய நோக்கம் இருந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அம்மா, இவங்க நம்ம மதரசாவில் படித்த உஸ்தாதா. இவங்க படிச்சுட்டு உஸ்தாதாக இருந்து இன்னைக்கு வந்து நியூ காலேஜில், ஐ மீன் பிஎஸ்சி அப்துல் ரஹ்மான் காலேஜில் வந்து ஹெச்ஓடியாக இருக்காங்க. சரிங்களா? அவங்க சொல்கிறதுக்கு நல்லா கவனிங்க. நம்ம முக்கியமான விஷயம் தான் பேசுகிறாங்க, அதனால் உங்களுக்குள்ள சலசலப்பாக இருக்குது. அவங்க பேசக்கூடிய இது நோக்கம் நிறைவேறாது, கொஞ்சம் நல்லா கவனிங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப பாருங்க, அதாவது இன்னைக்கு இவ்வளவு வளர்ச்சி டெக்னாலஜி இருந்தும் கூட நம்ம பிள்ளைகளை பெரிய ஒரு நோக்கத்தோட நம்ம வளர்க்காம, எந்த ஒரு உதவியும் இல்லாம, ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தக்கூடிய ஒரு தாய் கூட தன்னுடைய மகனை சிறந்த இமாமா வரணும்னு நினைச்சவங்க தான் யாரு? இமாம் ஹசன் அல் பஸ்ரி. அவங்களுடைய தாய், அவங்க ஒரு கைதி அடிமை இருந்தவங்க. அவங்களுடைய மகனை வந்து சிறந்த ஒரு இமாமா உருவாக்குனாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லாத இடத்துல கூட ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை உயர்ந்த ஒரு எண்ணத்தை கொண்டு அவங்க நினைக்கும் போது, ஆர்வப்படும் போது, அதே மாதிரி தன்னுடைய பிள்ளைகள் கண்டிப்பா வளரக்கூடும். அது தாயுடைய துவால அப்படிப்பட்ட ஒரு பவர் அல்லாஹ் கொடுத்திருக்கான். அதுக்கு உதாரணம் தான் எடுத்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். பல இமாம்களை சொல்லலாம், பல இமாம்கள் உதாரணத்துக்கு சொல்லலாம் இந்த இடத்துல வச்சு. பாருங்க, அதுக்கு அடுத்ததாக இமாம் மாலிக், அவங்க கூட தந்தை இல்லை, அவங்க எத்தியமாக இருந்தாங்க. அவங்க தந்தை இறந்த பிறகு அவங்களுடைய தாயால் வளர்க்கப்பட்டாங்க. அவங்க தொகுத்த ஹதீஸ் கிதாப் தான் முஅத்தா மாலிக் தான் முதல் கிதாபா இருந்தது. இந்த மாதிரி எத்தனையோ இமாம்கள் தங்களுடைய தாயுடைய பங்களிப்புனால சிறந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இதை நம்ம சற்று சிந்திச்சு பார்க்கணும். நமக்கு என்ன, நம்ம பிள்ளைக்கு அன்பா அரவணைப்பா வளர்த்தோமா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். அது மட்டும் கிடையாது. ஒரு ஒரு நாளும் நம்ம சொல்லி வளர்க்கிறோம், என்னுடைய மகன் சிறந்த ஒரு ஆலிமாக இருப்பாங்க, சிறந்த இமாமா இருப்பாங்க, டாக்டரா இருக்கட்டும், இன்ஜினியரா இருக்கட்டும். இன்ஜினியரா இருந்து ஏன் அவங்க தொழுகை நடத்தக்கூடாதா? ஏன் அவங்க இமாமா இருக்கக்கூடாதா? அவங்க ஹாஃபிலா இருக்கக்கூடாதா? இருக்கலாம் தானே. அவங்க இந்த உலகத்திலையும் அவங்க சாதிச்சு அவங்க மறுமைக்காக பயணம் அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம துஆ செய்யணும். ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் அந்த பங்களிப்பு இருக்கிறது, நமக்கு அந்த கடமை இருக்கிறது. ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. இந்த சஹாபி அந்த குழந்தை பிறந்த உடனே என்ன தெரியுமா சொல்றாங்க? யாரும் எதுவுமே பண்ணாதீங்க, இந்த குழந்தைய கொண்டு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுங்க. அவங்க கையால முதல்ல பேர்ச்சி மரத்தை சாப்பிட்டு அதை அவங்க நாவல தடவணும். ஏன்னா தன்னுடைய மகன் வரலாற்றுல வந்து சிறந்த இடத்தை பிடிக்கணும் அப்படின்னா இது நடக்கணும். அப்ப உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா குழந்தை பிறந்த உடனே அவங்க மயக்க கலக்கத்திலே சொல்றாங்க, யாரும் எதுவும் பண்ணாதீங்க, என்னுடைய குழந்தைய கொண்டு போய் எங்க கொடுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காமிங்க முதல்ல அப்படின்னாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்ப உம்மு சுலைமுக்கு குழந்தை பிறந்துருச்சா அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க அஜ்வான பேரிச்சை பழத்தை சாப்பிட்டு அதோடைய அந்த சுவையை வந்து அந்த குழந்தைக்கு சுவைக்க செய்யறாங்க. அப்படி ஒவ்வொரு சஹாபி பெண்மணிகளுக்கு படிச்சவங்க தான் பிள்ளைங்க படிச்சவங்க வருவாங்க கிடையாது.
அவங்க ரொம்ப சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தாய்மார்கள் கூட தன்னுடைய பிள்ளைகளை உயர்ந்த எண்ணத்தோடு நல்ல இந்த உம்மத்துக்கு இமாம்களாக பெரிய ஹாஃபில்களாக சிறந்த மனிதர்களாக வரணும் அப்படின்னு என்ன இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப பாருங்க, நம்ம எப்பவுமே அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன் நமக்கு சொல்லும் போது, சூரத்துல் பக்கரால 201வது வசனத்தை அல்லாஹ் சொல்லும் போது, ஒரு சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவங்க என்ன கேட்கிறாங்க, யா அல்லாஹ் எனக்கு இந்த உலகத்திலேயே எல்லாமே கொடு, மறுமையில ஒண்ணும் வேணாம் அப்படின்னு கேட்கறாங்க. அவர்கள் நஷ்டவாளிகள் தான் அல்லாஹ் சொல்றான். இந்த உலகத்திலேயே கூலி கிடைச்சிட்டா மறுமையில ஒண்ணுமே கிடையாது, அப்படிதானே? அப்ப ஒரு சில பேர் இந்த உலகத்திலேயே கூலி கேட்கறாங்க. எப்படி? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், எனக்கு என்ன அது கிடைக்குது அப்படின்னு சொல்லி அது பலன்களை இந்த உலகத்திலே எதிர்பார்க்கிறோம். 4 பேர் பாராட்டுறாங்களா, புகழ்றாங்களா, இங்கேயும் நமக்கு கிடைச்ச பிறகு மறுமையில ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா அதுக்கான பாராட்டும் புகழும் உனக்கு இங்கேயே கிடைச்சிருச்சு. இன்னும் ஒரு சில மனிதர்கள் இருக்கிறார்கள், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனதன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வ கினா அஸாபன்னார். ஒரு சில மக்கள் இருக்கிறார்கள், இந்த உலகத்திலும் நன்மை கேட்கிறார்கள், மறுமைக்கும் நன்மை கேட்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் உங்களுக்கு இங்கே நன்மையை வழங்குகிறான், மறுமையில் நன்மை வழங்குகிறான். அப்ப 2 கூட்டத்தை பத்தி சொன்னானா அல்லாஹ் இங்க? ஒண்ணு உலகத்தையே கேட்கிறாங்க, மறுமைக்கு வேணான்றாங்க ஒரு கூட்ட மக்கள். அடுத்த ஆயத்துல இங்கேயும் நன்மை கேட்கிறாங்க, மறுமைக்கும் நன்மையை கேட்கிறாங்க. மறுமையை மட்டும் கேட்கிறவங்க பத்தி அல்லாஹ் சொல்லல. ஏன்னா கண்டிப்பா அல்லாஹ் நமக்கு இங்கேயும் நன்மையை கொடுத்துதான் மறுமையும் நன்மையை கொடுப்பானே தவிர இங்க இல்லாம நமக்கு மறுமையில மட்டும் கிடையாது. கண்டிப்பா அல்லாஹ் நமக்கு இங்கேயும் நன்மையை கொடுப்பான், மறுமையும் நமக்கு நன்மை அளிப்பான். அதனால நம்ம பெண்களாகிய தாய்மார்களுக்கு அதிகமான பங்களிப்பு இருக்கிறது. இன்னைக்கு என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பெண்கள் ஆலிமா தெரிஞ்சாலும் சரி என்ன செய்யறாங்க, திருமணத்துக்கு பிறகு அவங்க வேலையில இந்த இதே பிஸி ஆயிடுறாங்க தவிர அந்த மார்க்க கல்வி பிள்ளைக்கு அதிகமா போகுதா? எந்த படிப்பு முக்கியத்துவம் அதிகமா கொடுக்குறாங்க, எதை படிச்சா நல்லா சம்பாதிப்பாங்க இப்படி யோசிக்கிறாங்க. இந்த ஸ்கூலு காலேஜ் எல்லாமே கண்டிப்பா வேணும், அது இல்லாம முடியாது. அதெல்லாம் அறிவை வளர்க்கக்கூடியதுதான். அந்த மதரசாவோட தொடர்பு, மதரசா கல்வி மார்க்க கல்வியோட தொடர்பு படுத்துவது என்பது உள்ளத்தை பக்குவப்படுத்துகிறது, உள்ளத்தை சரி செய்யுது. நம்முடைய அறிவுக்கு வேலை இன்னைக்கு அதிகமா, எல்லாருக்கிட்டும் இல்மு அதிகமா இருக்கு, அமல் குறைவா போயிருச்சு. இல்மு எப்படி இருக்கு? அதிகமா இருக்கு. இல்மு அதிகமா நிறைய, ஒருத்தர் 2 டிகிரி சர்வ சாதாரணமா இருக்கு, இல்மு அதிகமா இருக்கு, ஆனா அமல் இல்லாம போயிருச்சு. அப்ப இந்த ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம பிள்ளைகளை, ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, ஒழுக்கம் இருவருக்கும் சமம்தான், இருவருக்கும் தேவை. பொம்பளை பிள்ளை நீ இதெல்லாம் படிக்கணும் அப்படி கிடையாது, ஆண் பிள்ளைக்கும் ஒழுக்கம் வேணும். 2 பேரையும் ஒரே மாதிரி யோசிச்சா போதும், இவங்களுக்கு இந்த கல்வி வேணும். அப்ப இல்ம நம்ம எந்த அளவுக்கு கொடுக்கிறோமோ அதே மாதிரி அமலும் அந்த ஒழுக்கம் மார்க்க கல்வியோட தொடர்பு படுத்தி நாம் பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பை நாம் கொடுக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆன்ல நமக்கு பல உதாரணங்கள் எல்லாம் சொல்லி காமிக்கிறோம். பாருங்களேன், ஒரு பெண்ணை பற்றி பேசும்போது ஏன் நமக்கு இந்த தலைப்பு இதை நம்ம பேசுறோம் அப்படின்னா, அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் போதே அவங்க தாயார் அவங்களை ஈன்ற போது என்ன துவா செஞ்சாங்க தெரியுமா? நான் பெண் பிள்ளையை பெற்றிருக்கேன் யா அல்லாஹ், இந்த பிள்ளையையும் இவங்களுடைய சந்ததியையும் ஷைத்தானுடைய தீண்டுதலை விட்டு பாதுகாப்பாயாக அப்படின்னு துவா செஞ்சாங்க. பாருங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்காக துவா செய்யும் போது அவங்க சந்ததிக்கும் சேர்த்து துவா செஞ்சாங்க. நாம நம்ம பிள்ளைகளுக்காக துவா செய்யணும், நம்முடைய சந்ததிக்காக துவா செய்யணும். அல்லாஹ் நமக்கு இங்க உதாரணம் காண்பிக்கின்றான். நமக்காக துவா செய்யணுமா, நம்முடைய சந்ததிகளுக்காக வேண்டி நாம் துவா செய்யணும். ஒரு தாய்க்கு மிக மிக இதுக்கான பொறுப்பு இருக்கிறது. பிள்ளைகளை சிறந்த இந்த உம்மத்தில் சிறந்த மனிதர்களாக வருவதற்கு அதிகபட்ச பொறுப்பு தாய்க்கு கண்டிப்பா இருக்கு. சுஃபியான் சௌரி ஒரு இமாமோட பேர் சொல்றேன், அவங்களுடைய தந்தை ஒரு போருக்காக கிளம்பிட்டாங்க. கிட்டத்தட்ட திரும்பி வரதுக்கு 27 வருஷம் ஆச்சு. ஆனா அவங்களுடைய தாய் அந்த பிள்ளை எப்படி வளர்த்தாங்க அப்படின்னா, அந்த தகப்பன் திரும்பி வரும்போது பள்ளிவாசல்ல ஒரே கூட்டமா சூழ்ந்திருக்காங்க. அந்த ஆளுங்களுடைய பயானம் கேட்கறதுக்கு அவங்க யாரும் விசாரிக்கிறாங்க. அவங்கதான் ரபியா அப்படின்னு சொல்றாங்க, என்னுடைய மகனா, என்னுடைய மகனையா இப்படி வளர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க அந்த தந்தை. ஏன்னா அந்த தாய் பிள்ளையோட நெருக்கமா இருக்கிறதுனால நம்ம என்ன சொன்னாலும் அந்த பிள்ளைகளுடைய காதுல அவங்க அறிந்தோ அறியாமையோ அவங்க மனசுல அது ஆழமாக பதிகிறது. அதனால நாம என்ன செய்யணும், சொன்ன உடனே கேட்கவே மாட்டாங்க, பேச்சே கேட்க மாட்டாங்க நினைப்போம்.
ஆனா அது எந்தெந்த நேரத்துல சொல்லணும்னு இருக்கு, எப்பப்ப சொல்லணும், அந்த மாதிரி கரெக்டா அவங்க மனநிலையை புரிந்து அவங்களுக்கு பிடிச்சமான உணவு சமைக்கும் போது, உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு 1000 வழிகள் தெரியும். நான் அவங்களுக்கு பிடிச்சமான உணவை சமைச்சப்ப அவங்களுக்கு நாமளே ஊட்டும் போது என்ன செய்வாங்க, நம்ம சொல்றதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு, அதிகமான வாய்ப்பு இருக்கு, 100% வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு நான் கூப்பிட்டு விருந்து கொடுக்குறேன், நான் என்ன பேசினாலும் நீங்க அந்த இடத்த அக்செப்ட் பண்ணிக்குவீங்க தானே, அப்ப நீங்க எதுவும் ரிஜெக்ட் பண்ண மாட்டீங்க தானே. நான் விருந்து கொடுத்துட்டு அனுப்பும்போது நான் என்ன சொன்னாலும் அப்ப நீங்க ரிஜெக்ட் பண்ண நினைச்சாவே ரிஜெக்ட் பண்ண மாட்டீங்க. நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லும் போது அவங்களுக்கு பிடிச்சமான உணவு அது ஊட்டும் போதே அல்லாவுடைய அச்சத்தோட இருக்கணும். நீங்க என்ன வேணா சாதிங்க, என்ன வேணா படிங்க, என்ன வேணா செட்டில் ஆகுங்க, இப்படி இருக்கணும். அல்லாவுடைய பயத்தையும் ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி நாம அந்த நேரத்துல கண்டிப்பா அவங்க கேட்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்படி ஒரு தாயிடத்துலதான் இந்த பங்களிப்பு அல்லாஹ் அதிகமா கொடுத்திருக்கான். அல்லாஹ் ரிஜால் கவ்வாமா அலன் நிசான்னு சொல்லியிருக்கான். ஆண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கிற பொறுப்பு இருக்கு. ஆனா நம்முடைய வீட்டை குறித்து, பிள்ளைகளை குறித்து பெண்களை கேள்வி கேட்கிறான் அல்லாஹ். மறுமையில விசாரிப்பேன்னு சொல்றான். பிள்ளை தொழுவலையா, தொழுதாங்க, யார் எல்லாம் கேள்வி கேட்பான்? நம்மளே கேள்வி கேட்கிறான். காலையில ஃபஜருக்கு எழுப்பலாம்னு நினைக்கிறோமா? ஃபஜர் நேரத்தில் பிள்ளைய பார்க்கும்போது எப்படி டயர்டா ஃபீல் ஆகுதா? இப்போ எழுப்புனா ஸ்கூலுக்கு போனா டயர்ட் ஆயிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்றோம். அப்ப எப்படி சிறந்த ஒரு உம்மத்தை உருவாக்க முடியும்? நாம யோசிச்சுப்பாங்க. அதுக்கு அடுத்த தலைமுறை, அவங்க தலைமுறை என்ன ஆகும் அப்படின்னு சிந்திச்சு பார்க்கணும். கண்டிப்பா நாம என்ன செய்யணும், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு எழுப்புறதுல உறுதியா இருக்கணும். அதோடைய வெற்றி தான் அவங்களுடைய வாழ்க்கையுடைய வெற்றி அப்படின்னு நினைக்கணும். கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் அந்த பொறுப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கான். அதோட ஒவ்வொரு பெண்களுக்கும் இன்றிலிருந்து அதை நம்ம உணரணும். இன்ஷா அல்லாஹ் நீங்க ஃபியூச்சர்ல இப்ப மாணவிகளாக இருக்கீங்க, நாளைக்கு சிறந்த மனைவிகளாக இருப்பீங்க, அதுக்கப்புறம் சிறந்த தாய்மார்களாக உருவாவதற்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஒரு பயான் உங்களுக்கு ஒரு மனசுல ஆழமா பதியக்கூடியதா இருக்கணும். இந்த பயான் செவி வழியா நாங்க கேட்கல, நாங்க மனசுக்குள்ள இருந்து கேட்கிறோம். நாங்க மனசுக்குள்ள இருந்து இன்னைக்கு இந்த மாற்றம் வரணும். கண்டிப்பா நான் படிக்கலன்னா என்ன, எங்க பரம்பரை யாரும் படிக்கலன்னா என்ன, கண்டிப்பா என்னுடைய பிள்ளைகள் இந்த உம்மத்துக்கு பயன்பெறும் பிள்ளைகளாக, சிறந்த ஆலிமார்களாக வருவாங்க அப்படின்ற எண்ணம் அந்த தாய்க்கு முதல்ல இருக்கணும். அந்த ஆர்வம் அந்த தாய்க்கு இருக்கணும். இந்த உம்மத்துக்காக அமல்கள் செய்யணும், பாடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏனென்றால் நீங்க சிறந்த உம்மத்தா இருக்கீங்க. குந்தும் ஹைர உம்மா தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். நீங்க நன்மை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீங்க. நல்ல அடியார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது ஒரு சில வர்ணனைகள் அல்லாஹ் சொல்றான். அவர்கள் பாவமன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள், நோன்பு நோக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், அவர்கள் நன்மை ஏவக்கூடியவர்களாக இருப்பாங்க, தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. பெண்களாக நாம பல இடங்களுக்கு, பல நாடுகளுக்கு போய் தாவா செய்யணும் அவசியம் இல்லை. நம்முடைய குடும்பத்துல நம்மளால இயன்றவரை நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த வார்த்தைகளை எந்த விதத்துல சொன்னா அவங்க ஏத்துக்குவாங்களோ அந்த அடிப்படையில் அவங்களுக்கு சொல்லி கொண்டு போறதே ஒரு பெரிய கலையாக இன்று இருக்கிறது. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பிஸியா ட்ரெண்டா இருக்கு, என்ன தெரியுமா? பிள்ளை வளர்ப்பு தான். பிள்ளை வளர்ப்பு ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு. ஒரு எல்லாருக்குமே எப்படி பண்ணணும்னே தெரியல. அந்த காலத்துல 10 பிள்ளைகள்லாம் சாதாரணமா வளர்த்துட்டாங்க. இன்னைக்கு 2 பிள்ளையா இருந்தாலும் சரி, அவங்களுக்கே இந்த பிள்ளைய திட்டலாமா வேணாமா, திட்டு பண்ணாம ஃப்ரீயா விடலாமா அப்படின்னு நமக்கே குழம்பு போற அளவுக்கு ஒரு கலையாக மாறிடுச்சு. ஆனா அதே மாதிரி எப்படி பழைய விஷயமே மறுபடியும் இப்ப ட்ரெண்ட் ஆகுதோ அதே மாதிரிதான் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எதை கற்றுக் கொடுத்தார்களோ அதன் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையை அமைத்தாவே அல்ஹம்துலில்லாஹ் பிள்ளைகள் சிறந்த சாலிஹான பிள்ளைகளா உருவாவாங்க. இதை நாங்க மனசுல நிறுத்தணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. நாளைய தலைமுறை சிறந்த தலைமையா வருவதற்கு இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நம்ம ஒவ்வொருத்தருக்கும், மாணவிகளுக்கும் சரி, நம்ம எல்லா தாய்மார்களுக்கும் சேர்ந்த கடமை கண்டிப்பா இருக்கு. ஏன்னா மற்ற பெண்களை போன்று நாம் கிடையாது. ஏன் எல்லாருக்கும் அல்லாஹ் இந்த ஹிதாயத்தை கொடுக்கறது கிடையாது. மற்றவங்க மாதிரி நீங்க கிடையாதுன்ற அல்லாஹ், நீங்க மற்ற பெண்களை போன்றே கிடையாது. அல்லாஹ் தான் யாருக்கு நாடுகிறானோ அவங்கள அல்லாஹ் இங்க உட்கார வைக்கிறான், இங்க பயான கேட்கவும் வைக்கிறான், இங்க சொல்லவும் வைக்கிறான். தான் யாருக்கு நாடுகிறானோ, யார் அல்லாஹ் தேர்வு செய்கிறானோ அவங்களுக்கு தான் இது உள்ளத்திலிருந்து கேட்கும், எல்லாருக்குமே கேட்காது. அல்லாஹ் தான் நாடுறது அந்த வாய்ப்பு கொடுக்கிறான். மற்ற பெண்களை போன்று நாம் கிடையாது. நாம் இம்மை மறுமைக்காக வாழக்கூடியவர்கள், இம்மைக்காக மட்டும் கிடையாது.
மறுமை நோக்கத்தை கொண்டு மறுமை வெற்றியை கொண்டு நாம் வாழும்போது கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு அந்த எண்ணத்தை நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் உருவாக்குவோம். ஏன் ஏழைகளுக்கு தலைமுறைக்குன்னு சொல்லி பேசுவாங்க தெரியுமா? ஒரு விஷயம் சொல்லும்போது நம்மளை பத்தி 7 தலைமுறைக்கு போகும்னு சொல்றாங்கல்ல, அது ஏன் தெரியுமா? ஒரு தாயோடைய உயரிய அந்த எண்ணம் அந்த குழந்தைக்கு கண்டிப்பா தாக்கம் இருக்கும். அந்த ஜீன், அந்த தாயுடைய ஜீன் எத்தனை தலைமுறைக்கு வருதான்? 7 தலைமுறை வரைக்கும் வருதான். 8வது இருக்காது, 7 தலைமுறை வரைக்கும். அது ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப நம்மளுடைய ஒரு நல்ல ஒரு சிந்தனை எது வரைக்கும் போகுது? நம்மளுடைய ஜீன் அடுத்தடுத்த தலைமுறை 7வது தலைமுறை வரைக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் போய் பாயக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கானா. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு சிறந்த தலைவர் அவங்களுடைய தாய் வரலாற்றை பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தன்னுடைய குழந்தை அவங்க தூக்கும் போதெல்லாம், அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கும் போதெல்லாம் ஒழுவுடைய எண்ணத்திலேயே தூக்கி இருக்காங்க, பால் ஊட்டி இருக்காங்க. ஏன்னா என்னுடைய மகன் சிறந்த தலைவரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. யார் அவங்க? ஃபாத்திமா ஃபக்ருன்னிசான்னு சொல்லக்கூடிய அவங்க மகன் ஹைதர் அலி. அவங்களுடைய தாய் அவங்க இந்த பிள்ளைய வளர்க்கும் போது தொட்டு தூக்கும் போது ஒழுவுடைய எண்ணத்திலேயே இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட சிறந்த தலைவனா உருவானாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதனால தாய்மார்களாக பெண்களாக நமக்கு இந்த எண்ணம் இருக்கணும். பாருங்களேன், இவ்வளவு இன்னைக்கு இஸ்லாம் நமக்கு புரியுதா? ஒரு கட்டத்துல இன்னைக்கு இஸ்லாம் புரிஞ்சு அல்லாஹ்வுடைய ஈமான் நமக்கு வேணும். இதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். துஆ செய்யணும். எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாத கட்டத்துல அல்லாஹ் நம்பணும்னா எப்படி? ஒரு உதாரணம் சொல்றேன், கேளுங்களேன், நல்லா கவனிங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்திருக்காங்க. அன்னைக்கு ஃபிரௌன் என்ன தெரியுமா சொன்னா? எந்த ஆண் குழந்தை பிறந்திருந்தாலும் நீ கொன்னுருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு சூனியக்காரருடைய பேச்சை கேட்டு இந்த நாள்ல பிறந்த குழந்தைய கொண்டுங்கன்னு சொல்லிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு அவ்வளோ ஒரு பயம். எப்படிப்பட்ட ஒரு ஈமான் அல்லாஹ் கொடுத்தான் பாருங்க. அல்லாஹ் வஹி அறிவித்தான். அந்த வஹியை எப்படி நம்ப முடிஞ்சிச்சு அவங்களால? எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வந்துச்சு அவங்களுக்கு? உன்னுடைய குழந்தையை அந்த நைல் நதியில நீ அனுப்பிடு, உங்களுடைய குழந்தையோட நான் உன்னை சேர்த்து விடுறேன். அல்லாஹ் வஹி அனுப்பும் போது அந்த உள் உணர்வை, அந்த வஹியை அவங்க நம்புனாங்க, அல்லாஹ்வை நம்புனாங்க. இன்னைக்கு குர்ஆன் ஹதீஸ் கையில வச்சுட்டு நம்ம தவக்கல் கொள்ள நம்முடைய ஈமான் எவ்வளவு பலகீனமா இருக்கு, நம்முடைய தவக்கல் எவ்வளவு பலகீனமா இருக்குன்னு பாருங்க. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய்க்கு எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை பாருங்க. உன்னுடைய பிள்ளையை நீ அனுப்பு, நான் மறுபடியும் சேர்த்து வைக்கிறேன் அல்லாஹ் சொன்னா. அந்த குழந்தைய அனுப்புனாங்க நைல் நதியில. அல்லாஹ் என்ன செஞ்சான்? மீண்டும் அந்த குழந்தைய ஆசை அழைச்சும் எடுத்து வளர்க்குறாங்க. ஃபிரௌன்ட்ட சொல்றாங்க, இந்த குழந்தைய நமக்கு கண் குளிர்ச்சியா இருக்கு, நம்ம வளர்க்கலாமே அப்படின்றாங்க. கண் குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னா இது ரொம்ப பிடிச்சிருச்சு, மனசுக்கு நிம்மதியா இருக்கு, கண் குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வார்த்தையை பாருங்க. ஒவ்வொரு துவாரம் நம்ம கேட்கணுமா? யா அல்லாஹ் என் பிள்ளைங்களுக்கு கண் குளிர்ச்சி ஆக்கியா அல்லாஹ் அப்படின்னா கெட்டதெல்லாம் தன்னால போயிடும். கண் குளிர்ச்சி என்னது? ஒரு அழகான சீனரி பார்க்குறோமா, இயற்கை ரசிக்கிறோமா, கண் குளிர்ச்சியா இருக்குன்னு சொல்றோமா? அப்படி நம்மளுடைய பிள்ளைங்க நம்ம துவா செய்யணுமா? நம்ம பிள்ளைங்களை பார்த்தாவே நம் கண்கள் குளிர்ந்து உள்ளம் குளிர வேண்டும். அப்படி நம்ம துவா செய்யணும். ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு அவங்க பிள்ளைகள்லாம் பார்த்து பெரிய பெரிய எண்ணம் என்ன தோணுதா? யோசிச்சு பாருங்க. ஆனா நம்ம உருவாக்கணும், அந்த எண்ணத்தை தாய் உருவாக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லணும், நீ சிறந்த ஆலிமாக, சிறந்த ஒரு மனிதனாக, சாலியான ஒரு பிள்ளையாக, இந்த உம்மத்துக்கு ஒரு இமாமாக நீ இருப்ப. நம்ம சொல்லணும். நம்ம சொல்லி சொல்லி வளர்க்கும் போது கண்டிப்பா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தாயோடைய உயர்ந்த எண்ணத்துக்கு எல்லாம் அந்த வாய்ப்பை கொடுக்குறான். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயோடு அல்லாஹ் மீண்டும் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் இழைச்சான் தெரியுமா? ஆசை அலைஹிஸ்ஸலாம் எடுத்த பிறகு கூட அப்ப சொல்றாங்க, அந்த பிள்ளை மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பால் கொடுப்பதற்காக பெண்கள் யாராவது வேலைக்கு சேர்க்கணும்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயையே அல்லாஹ் சேர்த்து வச்சுட்டான் மறுபடியும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையாச்சா? அல்ஹம்துலில்லாஹ். இதை உணர்ந்து நம்மளால கண்டிப்பா அல்லாஹ் மேல அதிகமா தவக்கல் வைப்போம், உயரிய எண்ணத்தை வைப்போம், பிள்ளைகள் மீது சிறந்த எண்ணத்தை உருவாக்குவோம். இன்னைக்கு மாணவிகள் தானே, இவங்களுக்கு இந்த பயான் வேணுமா? சற்றும் சிந்திக்காதீங்க, கண்டிப்பா இந்த பயான் வேணும், மாணவிகளுக்கு தேவைப்படுது. இன்னைக்கு இவங்க இதை உணர்ந்தாதான் இந்த ஆழமான எண்ணத்தை தினம் தினமும் சிந்திச்ச பிறகுதான் சிறந்த தலைமுறை உருவாக்க முடியும். அதனால
இந்த உலகத்துடைய பெண்களாக நாம் இருக்கணும்னு கிடையாது, மறுமைக்குரிய பெண்களாக இருப்போம். இந்த உலகத்துடைய பெண்கள் என்ன செய்றாங்க, இந்த உலகத்திலே நன்மை கிடைக்கணும், இங்கே எல்லாம் கிடைக்கணும் கிடைக்கணும் சொல்லிட்டு சண்டை போடுறதை விட்டுட்டு மறுமைக்குரிய சிறந்த பெண்களாக நாம் இருக்கணும். அப்படின்னா நம்முடைய எண்ணத்தை உயரிய எண்ணத்தோடு, நல்ல நோக்கத்தோடு, நல்ல ஒரு சிறந்த ஒரு ஆர்வத்தோடு பிள்ளைகளை வளர்க்கணுன்ற ஒரு எண்ணம் கொண்டு வருவா. அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய வீட்டிலேருந்து அதை ஆரம்பிப்போம். முதல்ல இன்ஷா அல்லாஹ் நம்முடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிப்போம். அந்த பிள்ளைகளை கொண்டு நம்ம அதிகமான நன்மைகளை சம்பாதிக்கலாம். இந்த பிள்ளைகள் நமக்கு என்னது, நமக்காக நமக்கு பிறகு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் சதக்கத்துன் ஜாரியாக கொடுத்துருக்கான். பாருங்க, நமக்கு நம்ம இல்லைனா கூட நமக்கு இங்கே நன்மை வரும். இங்கே நமக்கு அனுப்புறாங்க அப்படின்னா அந்த பிள்ளைகளை நம்ம சாலிஹான பிள்ளைகளாக, நமக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம்ம உருவாக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்காக நம்ம ஆரம்பத்திலேருந்தே அந்த நல்ல எண்ணங்கள் இருக்கணும். அதுக்காக அதிகமாக துஆ செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது நம்ம எல்லாருக்கும் அந்த பங்கு இருக்கு. ஆலிமாக்களாகிய நமக்கு இன்னும் கூடுதல் பங்கு இருக்கு. நம்ம குடும்பத்திலிருந்து அதை செய்வோம். ஒரே ஒரு விஷயம் பாருங்க, இந்த டைம் முடிஞ்சிருச்சு, 2 நிமிஷம் இருக்குமா, முடிச்சுட்டேன். கடைசியா ஒரே ஒரு பாயிண்ட் தான். உங்க எல்லாருக்கும் தெரியும் பனி இஸ்ரேல் சமுதாயத்து அந்த மக்களை அல்லாஹ் எப்படி அழிச்சான்னு சொல்லிட்டு. சனிக்கிழமை மீன் பிடிக்க போகாதீங்கன்னு அல்லாஹ் சொன்னான். ஆனா அவங்களுக்கு என்ன ஒரு டெஸ்ட், அங்க மீன்கள் கண்ணு முன்னாடி வந்து காமிச்சான் அல்லாஹ். அன்னைக்கு மீனே இல்லாம இருந்தா பிரச்சனையே இல்லை, அப்படிதானே? மீனே இல்லடா இன்னைக்கு போனாலும் ஒன்றும் கிடைக்காது அப்படின்னா அது ஒரு பிரச்சனையே இல்லை தானே? ஆனா கண்கள் முன்னாடி எல்லாம் மீன்களை காண்பிச்சா அது துள்ளி துள்ளி இருக்கு, நிறைய கண் முன்னாடி இருக்கு. ஆனா தடை, மீன் பிடிக்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் சோதனை. சாலியான நல்ல பிள்ளைங்களாவே எல்லாம் அமைதியாவே இருந்துட்டு நான் நல்லா வளர்த்துட்டேன்றது கிடையாது. பிள்ளைங்க எப்படி வேணா இருந்தாலும் சரி, அப்படி நம்ம துவா செஞ்சு அந்த பிள்ளைகளை அல்லாவுக்காக கையேந்தி அல்லாஹ் நம்ம கனெக்ட் ஆயிட்டு அப்படி அந்த பிள்ளைகளை உருவாக்கும் போது அதுதான் சோதனை. அதுலேருந்து அல்லாஹ் நமக்கு அந்த வெற்றியை கொடுக்குறான். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு மீன் பிடிக்க போகக்கூடாதுன்னு சொன்னால அல்லாஹ், மீனே இல்லாம இருந்தா இவங்க அந்த சோதனையை ஜெயிச்சிருவாங்க தானே? ஆனா மீன்கள் கண் முன்னாடி காமிச்சாங்க அல்லாஹ். அதை பார்த்து என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? 3 கூட்டமா பிரிஞ்சாங்க. ஒரு கூட்டம் மீன் பிடிக்க போயிட்டாங்க, ஒரு கூட்டத்தினர் வேணா போகாதீங்கன்னு தடுத்தாங்க, ஒரு கூட்டத்தினர் நமக்கு என்னன்னு இருந்தாங்க. நமக்கு என்னன்னு இருந்தாங்கல்ல அந்த கூட்டத்தை அல்லாஹ் அழித்தான். மீன் பிடிக்க போனாங்கல்ல அந்த கூட்டத்தையும் அல்லாஹ் அழிச்சிட்டான், குரங்கா மாத்திட்டான். தடுத்தவர்களை மட்டும் அல்லாஹ் காப்பாத்தினான். 7வது அத்தியாயம் 163வது வசனத்திலிருந்து 166 வசனத்துக்கு அல்லாஹ் சொல்றான், யார் தீமையை தடுத்தார்களோ அவர்களை மட்டும் நாம் காப்பாற்றினோம். எல்லாரையும் அல்லாஹ் காப்பாத்தல, தீமையை செஞ்சவங்களை அல்லாஹ் அழிச்சான், குரங்களா மாத்தினான். நமக்கு என்னன்னு இருந்தாங்க, அதாவது தீமையும் செய்யல, அவங்க நல்லதும் செய்யல, அவங்களையும் அல்லாஹ் அழிச்சிட்டான். இங்க யார் அல்லாஹ் பாதுகாத்தான்? தீமையை தடுத்தோரை. ஒரு இடத்துல தீமையை தடுக்க முடியலையா, மனசுல வருத்தப்பட்டாவது அழுது துவா செய்யணும். நமக்கு எதுவே பங்கு இல்லைன்னு இருந்தால் எப்படி? ஒரு ஆபத்துன்னு வரும்போது கெட்டவர்கள் மட்டும் அழிவது கிடையாது, நல்லவர்களும் அதை அழியதான் செய்யறாங்க. ஆனா தீமை தடுப்போரை அல்லாஹ் பாதுகாத்தான்னு சொல்லி அந்த வசனத்தை சொல்லி காமிக்கிறான் அல்லாஹ். அப்ப அந்த கூட்டத்தில் 3 மக்களா இருந்தாங்க. ஒண்ணு மீன் பிடிக்க போனாங்க, இன்னொன்னு மீன் பிடிக்க போகாதீங்கன்னு தடுத்தாங்க, இன்னொருத்தவங்க நமக்கு என்ன அவங்க சொன்னாலும் கேட்கவா போறாங்கன்ற மாதிரி அமைதியா இருந்துட்டாங்க. அப்ப மௌனமாக அமைதியாக நமக்கென்னு இருந்தாலும் அழிவுதான். நமக்கென்ன, நான் யார் பேச்சு போக மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் நம்மால் இயன்ற வரைக்கும் தீமையை தடுக்க முயற்சி பண்ணணும். நம்முடைய ஈமானுடைய அளவு பொறுத்து கையால தடுக்கலாம், நாவால தடுக்கலாம். எதுவே முடியலையா கையேந்தி அழுது துவா செய்யலாமே. சிறந்த ஆயுதம் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கானே, பெரிய ஆயுதம் ஆச்சு. துவா என்பது மிகச்சிறந்த ஆயுதம் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான். கையேந்தி அழுது துவா செய்ய, இவ்வளவு தவறு பண்றாங்க மக்கள், அல்லாஹ் சிறந்த மக்களா வரணுமே அப்படின்னு துவா செய்யலாமே. அல்ஹம்துலில்லாஹ். அதையும் தடுக்காம இருந்துட்டோம்னா அதுவும் அழிவுக்கு காரணமாக மாறிடும்.
கண்டிப்பா இந்த பொறுப்பை நாம் உணர்ந்து நாம எல்லாருக்கும் அதுக்கான கடமை இருக்கு. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலின் அன் ரய்யத்திஹி. நாம எல்லாரும் அதோட பொறுப்பாளிகளா இருக்கிறோம். அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். ஒருத்தவங்க தப்பு பண்றாங்களா, அதுக்கு நாளைக்கு நம்ம பதில் சொல்லணும், நம்ம யோசிக்கணும். இல்ல அதுக்காக துஆவாவது செய்யணும். அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழிக்கூடிய அல்லாஹ்னு சொல்லிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்டிப்பா இப்படிப்பட்ட சாலிஹான சிறந்த பெண்மணிகளாக கண்டிப்பா நம்மளை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. இந்த இம்மைக்காக மட்டும் கிடையாம மறுமைக்கான சிறந்த பெண்களாக நாம் உருவாகுவோம் என்று துஆ செய்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளையும் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு பயன் பெறக்கூடிய நல்ல சாலிஹான மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும் துஆ செய்து கொள்கிறேன். நம் அனைவருக்கும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். நாம் எதையெல்லாம் கேட்டோமோ எதையெல்லாம் சொல்றோமோ நம் வாழ்வில் அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பயான்ல இருந்து கண்டிப்பா ஒரு சில மாற்றம் உங்க மனசுல இருக்குன்னு ஒரு நம்பிக்கையோட நான் இங்க இறங்குறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அதை ஆமீனாக்க தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வாய்ப்பு எனக்கு இந்த மாதிரி பேசுறதுக்காக வாய்ப்பு கொடுத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அதே மாதிரி என்னுடைய மதரசா களஞ்சம் சையத் முகமது தம்பி மதரசா அல்ஹம்துலில்லாஹ். நான் என்னுடைய 12 வயசுல இங்க படிக்கிறதுக்காக வந்து அல்ஹம்துலில்லாஹ். அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையில ஒரு நினைவுகள் இருக்கும். ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை நினைவே அந்த 12 வயசுல இருந்து அந்த 18 வயசு வரைக்கும் என்னுடைய அந்த கட்டம் முழுக்க என்னுடைய மதரசாவிலே நான் இருந்துட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய உஸ்தா எனக்கு வந்து இந்த பேச்சை வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு எவ்வளோ தடவை முயற்சி பண்ணி எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அவங்க முன்னாடி பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் ரப்புல் ஆலமீன் இந்த அமல்களை எல்லாம் பொருந்திக்கணும். நான் எனக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன அமல்கள் இருந்தால் அதில் கண்டிப்பாக அதனுடைய நன்மையை சதகத்தும் ஜாரியாக என்னை படிக்க வச்ச என்னுடைய முதல்வர் அவங்களுக்கும் அவங்க மனைவி பாத்திமாக்கா அதுக்காக மதரசாவுடைய களஞ்சியம் குடும்பத்துக்கு எல்லாருக்குமே அல்லாஹ் அந்த நன்மை கொடுப்பான். கண்டிப்பாக நான் துஆ செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய இறுதி காலம் வரைக்கும் நான் துஆ செய்ய என்னுடைய மதரசாக்காக கடமைப்பட்டிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய மதரசாவுடைய நல்ல அந்த நோக்கம் எண்ணம் இருந்ததுனால தான் என்னால் மதரசா படிப்புக்கு பிறகு இன்னைக்கு PhD வரைக்கும் நான் படிக்க முடிஞ்சது. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா BS அப்துல் ரஹ்மான் காலேஜில் அரபிக் ப்ரொஃபஸராக இருக்கேன். அப்படின்னு அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய மதரசா தான் அதுக்கு முழுக்க காரணம். அல்ஹம்துலில்லாஹ். அது எப்போவுமே அதை நான் மறக்க மாட்டேன். அல்லாஹ் இதற்கான கூலி அவங்க குடும்பத்தாருக்கு எப்போவுமே அல்லாஹ் என்னுடைய உஸ்தாதுகளுக்கும் என்னுடைய மதரசா களஞ்சியம் சையத் முகமது தம்பியுடைய மதரசாவுடைய குடும்பத்தினருக்கும் அல்லாஹ் கண்டிப்பாக அது வழங்குவான் என்று துஆ செய்து கொண்டு அல்ஹம்துலில்லாஹ். ஈரோட வாழ்க்கைக்கு அவங்களுக்கு வெற்றி அளிப்பேன் என்று துஆ செய்து கொண்டு உரைக்கு திரைகேன் வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொண்டும் இன்னும் மறுமையின் வெற்றி பெறுவதையே நோக்கமாக கொண்டும் செயல்பட்டு வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ்.